உங்க ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தாங்க. அவர் போய் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் இடத்துல யாரோட சஞ்சாரம் செய்கிறாரு? அதாவது சூரியனோடையும், செவ்வாயோடையும், புதனோடையும் சேர்ந்து 4 கிரகம் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யுது. 6ஆம் இடத்துல சனி பகவான், 5ல் வந்து ராகு பகவான். அதே மாதிரி உங்களுக்கு 11ஆம் இடத்துல பாதகத்தில் போய் கேது இருக்கிறாருங்க. அதே மாதிரி பாக்கியத்தில் போய் குரு இருக்காரு. குரு வேற பயிற்சியாக போறாரு இந்த ஆண்டு. சனியும் வந்து வாக்கிய ரீதியாக பயிற்சி ஆகிறாரு. இருந்தாலும் உங்களுக்கு அங்கே தான் இருக்கிறார். இப்போ இருக்கிற இடத்துலயே தான் இருப்பார், மாற்றம் கிடையாது. அப்போ இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரி யோகமான ஒரு பலன் உண்டா, இல்லை எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும்? ராசி அதிபதி 3ல் இருக்காருங்க. உங்களோட முயற்சிக்கு வெற்றிங்க, அது எந்த மாற்றமும் கிடையாதுங்க. துலா ராசிக்காரங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றியை கொடுக்குங்க. ஏன்னா தொழிற்ஸ்தானாதிபதியோட சேர்க்கை பெற்றும் தொழிற்ஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருப்பது ஒரு யோகங்க. அஷ்டமத்தில் தொழிற்ஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருந்தாலும் ஒரு யோகத்தை கொடுக்குங்க. அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டங்கள், அதாவது இப்போ நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், துளாராசிக்காரங்களுக்கு ஒரு 5 மாதங்கள், இந்த வருட பிறப்பிலிருந்து ஒரு 5 மாதம், அதுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் வரைக்கும் தாங்க உங்களுக்கு வந்து ஒரு தொழிலில் சிக்கல் இருக்குங்க. அதுக்கப்புறம் தொழில் யோகத்தை கொடுத்துருங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி தொழில்ஸ்தானத்தில் போய் உச்சம் பெறுகிறவுடைய தன்மை உண்டுன்னு வச்சுங்களேன். 6ஆம் அதிபதி உச்சம் மட்டும்டா தொழில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், சொந்த தொழில்னால லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், சொந்த தொழில்னால ஆதாயத்தை பெறக்கூடிய தன்மை உண்டுன்னு வச்சுங்களேன். ஆனால் அதுக்கடுத்து உங்களுக்கு இப்போ ஆரம்ப நிலை தான் ஒரு சிறப்பில்லைன்னு சொல்கிறேன். ஆனால் நல்லா இருக்குது உங்களுக்கு. அந்த ஆரம்ப நிலையோட உங்களுக்கு இந்த 5 மாதத்துக்கு மேலே தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய தன்மையெல்லாம் உண்டுன்னு வச்சுங்களேன். அப்போ 3ஆம் இடத்துல பாவம் அந்த 4 கிரகம் இருக்குதுங்க. 4 கிரகத்தில் வந்து 2 கிரகம் சுப கிரகம், 2 கிரகம் அசுப கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட அந்த கிரகத்தின் மூலியமாக உங்களுக்கு நன்மையான ஒரு நிகழ்பாடு தான் கொடுக்குது. ஏன்னா அந்த கிரகத்தை வந்து அந்த ராசி அதிபதி வீட்டை பார்க்க சனி வேற பார்க்குறான்னு வச்சுங்களேன். அப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பது, அப்போ நம்மளோட முன்னோர்களோட ஒரு அனுகிரகத்தை பெறக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஏன்னா 5ல் ராகு இருந்தால் முன்னோர்களோட வழிபாடை செய்ய சொல்லுது. வழிபாட்டு மூலிமா நமக்கு ஒரு யோகம், அதாவது நமக்கு முன்னோர்கள்னா இறந்தவங்க வந்து அவங்களோட நிழலாற்றத்தை நம்மளை பார்த்துக்காங்க. அப்போ நிழல் கிரகம் பூர்வ புனிதத்தில் இருக்கும்போது நம்ம குலதெய்வத்துக்கு போகிறதோட முன்னோர்களை வழிபாடை செய்ய, முன்னோர்கள் நினச்சி அந்த ஒரு வீட்டில் ஒரு படத்தை வச்சு அவங்களுக்கு டெய்லி அவங்கள பார்த்துட்டு ஒரு அவங்களுக்கு ஒரு தீபத்தை போட்டு கும்பிட்டு போனாவே நமக்கு ஒரு நன்மைக்கு கொடுக்கும் துளாராசிக்காரங்களுக்கு. ஏன்னா அங்கே சனி பகவான் உச்சம் பெறுகிறான்னு வச்சு, உங்கள் ராசியில் தான் சனி பகவான் உச்சம், கர்மக்காரன் உச்சம் பெறுகிறார். அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தொழில் நல்ல அனுகூலத்தையும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் நண்பர்களே.